சரி, இதுக்கு முன்னாடி எது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு? ஆமா டாக்டர். எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல. நீ முதல்ல என்ன செய்யற? நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு. ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவணும்னா. நான் கடைக்கு வேகமா போய் 7 மணிக்கெல்லாம் போய் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறக்க கடைக்காரர் கேட்டேன். கடைக்காரர் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னேன். பூரா திந்து வச்சு பாப்பண்டாரு. நாங்க 7 மணி தான் அதுக்கு நீ திந்து வச்சுன்றீங்க. இப்பதான் கண்டனாயிரம் பேப்பர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா. கடைக்கு வேகமா போயிட்டு இந்த 2007 வருஷம் பிறந்தோன்னா 2007 காலண்டர் விடுங்க அப்படின்னா. 5 நாள் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இப்ப எங்கிட்ட 1300 காலண்டர் தான் இருக்கு அப்படின்னா. புதுசா இந்த ஜவுளி கடைக்கு போனோன்னா போய் கேட்டான். இந்த அம்மா கடிச்சு அவர் பக்கத்துல நிக்கிறா. அந்த அம்மா கேக்குது, ரொம்ப சேலை இருந்தா கொடுங்க. சப்புன்னு அடிச்சு அந்த பிள்ளைய. ரொம்ப என்ன கிட்ட சேலை அடிச்சு அந்த பிள்ளை ஒரு சேலை வச்சு போடுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு ஒரு ஆளு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கூட்டமா நிக்கிறான். இவன் பார்க்கணும் ஆசைப்பட முடியல. என்ன செய்து பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணேன். செத்தது மாமா தான் சொல்லுவான். கூட்டம் பூரா விளைய வாங்கி நம்ம பாப்போம்னு சொல்லி செத்தது எங்க மாமா தான் அப்படின்னா. கூட்டம் பூரா விளையாங்க ஒரு பன்னிக்குட்டி செத்து கிடந்துச்சு. நம்ம போக்குவரத்து துறையை பாராட்டி 100வது வர்ற காருக்கு பரிசு ரெடியா டிராபிக் போலீஸ் நின்றுட்டு இருக்காரு. 100வது கார் ஒரு கார் வந்து மறிச்சு நின்று இருந்தாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னா. 10,000 வச்சு என்ன செய்ய போறீங்க? லைசன்ஸ் வாங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா. லைசன்ஸ் வாங்கலையா? பின்னா இருந்த அவர் ஒய்ஃப் அவர் இப்படித்தாங்க குடிபோதையில் உளருவாரு. நீங்க வேற லைசன்ஸ் இல்ல குடிபோதை வரையா? அவங்க பெரிய பேங்கிட்டு உள்ள இருந்து அப்பயே சொன்னீங்கடா திருட்டுக்கார எடுத்து வராதுன்னு சொல்லி